இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வாங்க என் கண்ணுங்களா, உங்களுக்கு நான் இனிப்பு வாங்கி கொடுக்கறேன். வாங்க. வணக்கம் வணக்கம் குருஜி. வணக்கம். இனிப்பு கடைக்காரரு, நாங்க இனிப்பு வாங்க வந்திருக்கோம். என்ன அப்படி பாக்குறீங்க? காசு கொடுத்துதான் வாங்க வந்திருக்கேன், சும்மா இல்ல. இந்தாங்க. இந்த ஒரு காசுக்கு, ஐயோ இது தங்க காசாச்சே, இந்த 2 வெங்கல காசுகளுக்கு ஜிலேபி கொடுங்க. தனிமணி, இது உங்க 2 பேருக்கும். கொடுங்க கொடுங்க குருவே. ரொம்ப நன்றி. அவனை நகர சொல்லு. கொஞ்சம் நகருங்க, குரு இங்க உட்காரணும். நான் இத எங்க வச்சு சாப்பிடுறது? இருங்க குருவே, இதுல வைங்க குருவே. உனக்கு கூட அறிவு வேலை செய்து போல இருக்கு. சாப்பிடுங்க. தனிமணி, என்னது அது? அதுக்குள்ள நீ தின்னுட்டியா? நான் திங்கல. இந்த கிழவ திருடி தின்னுட்டான். இந்த கிழவ இன்னும் திருந்தல தனி. சாப்பிடுங்க கண்ணுங்களா, சாப்பிடுங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு குருவே. ஜிலேபி வாங்கி கொடுத்ததுக்கு நன்றி குருவே. என்னதான் இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாது. இன்னைக்கு நீங்க இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணாவை ஒரு வழி பண்ணிட்டீங்கல்ல. அவன் நல்லா அவமானப்பட்டுட்டான் குருஜி. அது எல்லாமே நீங்க பண்ண வேலையில தான். சரிதான் குருவே. ராமனோட விருந்த யாரும் சாப்பிடாம போனதுக்காக அவனோட அம்மாவும் சாரதாவும் அவனை தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாங்க. எனக்கு வேண்டியதும் அது மட்டும்தான். பண்டிதர் ராமகிருஷ்ணனோட வீடு எவ்வளோக்கு எவ்வளோ நிம்மதி இல்லாம இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு நிம்மதி. அதான் எனக்கு வேணும். இன்னொன்னு தெரியுமா? பண்டிதர் ராமகிருஷ்ணன் கல் எடுத்து அடிச்சானே அந்த காகம், அது அப்படியே பறந்து போயிடுச்சு. ஏதோ ஒரு காகம் திடீர்னு மேல இருந்து கீழே விழுந்துச்சா, அதை பார்த்துதான் நான் பண்டிதர் ராமகிருஷ்ணன் காகத்தை அடிச்சு கொன்னுட்டான்னு பழிய போட்டுட்டேன். காகங்கள் எல்லாமே நம்ம முன்னோர்கள் மாதிரி. அதனால பண்டிதர் ராமகிருஷ்ணன் மேல நம்ம முன்னோர்களை கொன்னுட்டான்னு பழிய போட்டுட்டேன். அவங்களை அவமானப்படுத்திட்டான்னு சொல்லிட்டேன். நான் தான் எல்லாரையும் தூண்டி விட்டேன், எல்லாரையும் கோவப்பட வச்சேன். அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. உங்களுக்கும் அறிவு வேலை செய்து குருவே. இன்னைக்கு நான் பண்ணிட்டு வந்திருக்கிற வேலையினால பண்டிதர் ராமகிருஷ்ணனோட நிம்மதி, மானம், மரியாதை இது எல்லாமே மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு. தனிமணி, காப்பாத்துங்க, காகங்களை வரட்டுங்க, காப்பாத்துங்க. என்ன குருஜி, இந்த காகங்கள் நம்மளை எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்க எல்லாம் என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணாவை தாக்குற கையோட நம்மளை தாக்க வந்துருச்சீங்க. பாத்து வாங்க, நான் கத்திரிக்காய் அப்புறம் பாவக்கால செஞ்ச வடகம். இது மகாராஜாக்காக நானே பார்த்து பார்த்து பண்ணிருக்கேன். இந்த வடகம் எல்லாம் சீக்கிரமா காயணும், அப்பதான் மகாராஜாக்கு இன்னைக்கே நான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பேன். இங்க பாருங்க, இந்த எல்லா வடகமும் பாதி வெயிலையும் பாதி நிழலையும் காயணும். கூட குறைய இருக்க கூடாது. நான் சொன்ன மாதிரி காய வச்சாதான் இது பயங்கர ருசியா இருக்கும். போங்க வைங்க. பாதி வடகம் வெயில்ல பாதி நிழல்ல, புரிஞ்சுதா? அப்புறம் நீயும் தான் எல்லா வடகத்தையும் வெயில்ல வச்சிடாத. பாதி வெயில்லையும் பாதி நிழல்லையும் வை. என்னோட வடகம்.
என்னோட வடகம்! ஆ! ஆ! மகாராஜா, என்னோட வடகம் போயிடுச்சு. என்னோட வடகம் போயிடுச்சு. இந்த காகங்க என் வடகத்தெல்லாம் நாசம் பண்ணிடுச்சுங்க. மகாராணி திருமலம்பா, மகாராஜா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மகாராஜா, நான் உங்களுக்காக பார்த்து பார்த்து ரொம்ப சுவையான வடகம் செஞ்சு வச்ச மகாராஜா. ஆனா இந்த காகங்க எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுச்சுங்க. இந்த எல்லா காகங்களுக்கும் நன்றி. என்ன சொன்னீங்க? அறிவே இல்லாத காகங்கள். அதுங்களுக்கு சாப்பாடு கொடுத்தும் அதுங்க வடகத்தை நாசம் பண்ணிருக்குங்க. வீரர்களே, இதுங்க எல்லாத்தையும் கைது பண்ணுங்க. மகாராஜா, அதாவது இது எல்லாத்தையும் விரட்டுங்க, போங்க. இந்த காகங்களுக்கு அறிவில்லைன்னு நினைச்சா பயமும் இல்ல போல இருக்கு. விசித்திரமா இருக்கு. நானே போய் பார்க்கறேன். நீங்க இங்க இருங்க, நான் போய் பார்க்கறேன். சரி மகாராஜா. விரட்டுங்க மகாராஜா, எல்லாத்தையுமே விரட்டி விட்டுருங்க. இதுங்க இப்படி தாக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பொதுவா காகங்கள் இப்படி நடந்துக்காத. ஏதோ தப்பா இருக்கு. இது எல்லாத்த விட இந்த காகங்கள் எல்லாம் ஒன்னா எங்க இருந்து வந்துட்டு போகுது? ஐயோ, விடிய காலையில யாரு கதவை தட்டுறது? என்னங்கண்ணே இது, இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்கீங்க? இன்னும் பொழுது கூட விடியலையே. விடிஞ்சதுக்கு அப்புறம் யார் வெளியே வருவாங்க பண்டிதரே? அந்த மோசமான காகங்கள் நம்மள தாக்க வருது. இங்க பாருங்க, நேத்து காலையில அவங்க எப்படி என் தலையில தாக்கி இருக்காங்கன்னு. இது காகங்களோட வேலையா? காகங்கள் உங்களை எப்போ தாக்குச்சு? நேத்து காலையில தான் தாக்குச்சு. கேட்டிங்களாமா? இங்க பாருங்கண்ணே, நேத்துக்கு நடந்ததை எல்லாம் ஒரு கெட்ட கனவு நினைச்சு மறந்துருங்க. காகங்கள் தினமும் இப்படி பண்ணாது, சரியா? இப்பவாத நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கம்மா. நேத்து நடந்த சம்பவத்துக்கும் அப்பாவோட ஆத்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒருவேளை அப்பாவோட ஆத்மா நேத்து நடந்ததை பார்த்திருந்தா சந்தோஷம் தான் பட்டிருக்கும். ஏன்னா அவரோட மகன் ஒரு சின்ன பையனோட உயிரை காப்பாத்திருக்கானே. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்பாவும் என்ன மாதிரியே மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு ஆர்வம் காட்டினவர் தான். சரிதானே? நீ சரியா சொன்ன ராமா. உன் அப்பா இருக்காரே, அவருக்கு ரொம்ப நல்ல மனசு. எப்பவும் மத்தவங்களுக்கு உதவி மட்டும்தான் பண்ணுவாரு. அவர் பார்த்திருந்தாருன்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. தான் பையன் ஒரு சின்ன பையனோட உயிரை காப்பாத்துறதுக்காக பாரம்பரியத்தை கூட நினைச்சு பார்க்கல. உண்மைதான் அம்மா. லாமா, அந்த காகம் எல்லாம் திரும்ப இன்னைக்கு வராது தானே? வராது குண்டப்பா. காகங்கள் ஒண்ணும் மனுஷங்க கிடையாது தினமும் சண்டை போடுறதுக்கு. இன்னைக்கு எல்லாம் பழையபடியே மாறிடும். நீ போ.
பாஸ்கர் பாஸ்கர் போங்க போங்க வெளியே போ போ ஓடு. அம்மா உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? மகனே பாஸ்கர், அந்த காகங்கள் ஒண்ணு இவனை கொத்தலல்ல? இல்ல, ஆனா பாஸ்கருக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுதா என்ன பண்றது? நடக்கிறத பார்த்தா இந்த காகங்கள் பெரிய தலைவலியா மாறும் போல இருக்கே. நடக்கிறது எல்லாமே விசித்திரமா இருக்குமா? நேத்தியோட இது எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கும் அதே தான் நடக்குது. மறுபடியும் இப்படி ஆச்சுன்னா நான் என் அம்மா வீட்டுக்கே கிளம்பி போயிடுவேன். சாரதா, இப்படியே எல்லாரும் கிளம்பி போனா விஜயநகரத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. பிரச்சனை வந்தா அதுல இருந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்ண கூடாது. பிரச்சனையை முடிச்சு வைக்கிறதுக்கான தீர்வு என்னன்னு தான் தேடணும். நான் இந்த பிரச்சனையை பத்தி மகாராஜா கிட்ட இன்னைக்கே போய் சொல்றேன், சரியா? நீங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருங்க. டே குண்டப்பா, நீ இன்னைக்கு குருகுலத்துக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே இரு. நீ ஏதோ பெரிய வீர மாதிரி அரசவைக்கு கிளம்புற. நீ அந்த காகங்கள் கிட்ட மாட்டினா அப்ப என்ன ஆகுறது? இல்லம்மா, நான் ஜாக்கிரதையா போய் சேர்ந்துருவேன். என்ன பத்தி கவலைப்பட வேணாம். நீங்க எல்லாம் கவனமா இருங்க, சரியா? நான் பார்த்து பத்திரமா போய் சேருவேன். நீங்க எல்லாம் எச்சரிக்கையோட இருங்க. நான் வந்துடுறேன். குண்டப்பா, நீ எல்லா கதவு ஜன்னலையும் சாத்திட்டு வா. காகங்கள் எல்லாம் மக்கள் கிட்ட நடந்துக்கிற விதத்தை பார்த்தா பயப்பட வேண்டியதா இருக்கு. உண்மைதான் மகாராஜா. ஆனா இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தான் புரியவே மாட்டேங்குது. காரணமே நீதான் பண்டிதர் ராமகிருஷ்ணா. எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீதான் பண்டிதர் ராமகிருஷ்ணா. இது எல்லாமே உன்னாலதான் நடந்தது பண்டிதர் ராமகிருஷ்ணா. நெருப்ப கொளுத்தி போட்டாச்சு, இனி நல்லா கொழுந்து விட்டு எரியும். இங்க பாருங்க மகாராஜா, காகங்கள் குருவோட மண்டையை கொத்திடுச்சு. மகாராஜாவுக்கு எடுத்து சொன்னோம். நல்லா பாருங்க மகாராஜா, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, இது எல்லாமே என்ன காரணத்தினால நடக்குதுன்னு. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான் மகாராஜா. இந்த மொத்த விஜயநகரத்தையும் காகங்கள் எல்லாம் பாரபட்சம் பார்க்காம தாக்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு முழு காரணமே இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான். குருஜி, விஷயத்தை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான் மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான். மகா பாவம் நடந்திருக்கு. இங்க ஒண்ணும் அது நடக்கல, கோயில்ல நடந்திருக்கு. அதுக்கு காரணமும் பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான் மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ண மிகப்பெரிய பாவம் பண்ணிருக்கான். ஐயோ, மகாராஜா ஜாக்கிரதையா இருங்க. துரத்துங்க, எல்லாத்தையும் வெளியே துரத்துங்க. கொத்துவான், துரத்துங்க. வீரர்களே, துரத்துங்க. ஐயோ கடவுளே, இவங்க எல்லாரையும் எப்படி காப்பாத்துறது? காகங்கள் கொடூரமா தாக்குதே. அம்மா தாயே, என்ன நடக்க போகுதோ?
ஐயோ கடவுளே, இந்த காகங்கள் என்ன சுத்தி சுத்தி வருது. மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க, விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் பொய்யே சொல்ல மாட்டேன், யாரையும் முட்டாளாக்க நினைக்க மாட்டேன், தனிமணியை கூட கழுதர சொல்லி திட்ட மாட்டேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. காகங்கள் என் துணியை பிடிச்சிக்கிட்டு விட ஐயோ மாட்டேங்கிறா. குருவே, நீங்க தேவையில்லாம மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களோட வேட்டி அந்த இருக்கையில தான் மாட்டிட்டு இருக்கு. எந்த காகமும் அதை பிடிச்சி இழுக்கல. கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க குருவே, வயசான காலத்துல நீங்க வேற. அட கடவுளே, அம்மா மறுபடியும் கொத்திருச்சு. கட்டளைகிடுற, அமைதியா இருங்க, இல்லைன்னா மொத்தமா அழிச்சிருவேன். அது சாம்பலாக்கிடுவேன். முன்னாடியே திறக்க வேண்டியதானே? சீக்கிரமா திறங்க. உங்க மூணாவது கண்ணை திறந்து விடுங்க. ஆமா. இதுங்க விடாம என்ன கொத்திக்கிட்டு இருக்கிறதுனால என் மனசை ஒருநிலைப்படுத்த முடியல. இந்த காகங்கள் எல்லாம் ஏதோ வேட்டைக்காரனுங்க மாதிரி நடந்துக்குது. இதுங்களுக்கு இப்ப என்னதான் வேணும்? மகாராஜா, ஒருவேளை நாம வெளியில போகணும்னு இதுங்க நினைக்குதோ?